பிறந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. குயின்ஸ்லாந்து தமிழ் மன்றம் நடத்துகிற இந்த அற்புதமான தமிழ் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய தலைவர் ஞானவேலு செல்வம் அவர்களே, செயலாளர் சத்யா சிவா அவர்களே, பொருளாளர் ரத்தினம் சீனிவாசன் அவர்களே, இந்த அரங்கத்தில் பார்க்கிற நிறைய தாய்மார்கள் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதனால தான் இந்த குயின்ஸ்லாந்து பேர் வச்ச ஒரு மன்றத்துக்கு திரும்ப இடம்லாம் குயின்களாக தான் தெரிவிக்க. உங்களை எல்லாம் அப்படி அரசியலாக பாதுகாத்து வருகிற என் அன்பு சகோதரர்களை நான் நெஞ்சாரம் பாராட்டுகிறேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்க, ஃப்ளைட்டில் போகும்போது அழகாக பார்ப்பீங்க, வெண்மேகங்கள் தேக்கி தேக்கி நிற்கும் இல்லையா? வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்கி வராது. எது இறங்கி வரும்? கார் மேகம் தான் கீழே இறங்கி வரும். இறங்கி வருகிற கார் மேகம் தான் பூமியை சிரிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது, மகிழ. குடும்பத்தில் கூட நிர்வாகத்தில் கூட யார் இறங்கி வருகிறார்களோ அவர்களால் தான் குடும்பம் செழிக்கும், நிர்வாகம் செழிக்கும். அங்கே ஈகோ இல்லை, நீயா நானா என்பதல்ல வாழ்க்கை, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. அதனால்தான் பாரதி போட்டான் மகிழ்ந்து குலாவி. எப்படி இருந்தாங்க? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. மகிழ்ந்த பேரு, குலாவது பேரு. பேசுறாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து கலந்து பேசினாங்க. அதனால்தான் மகிழ்ந்து குலாவின்னு வார்த்தை. பாரதியை உறுதிப்படுத்தினாங்க, பெண்களுக்குள் ஞானத்தை வைத்தான் கூறி பேணி வளர்த்தது வீசன் மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதரை எடுத்தார் பாண்டனை தவிர அவர்கள்தான் ஞானம். இன்னும் ஒரு படி மேல சொல்றாங்க, பிரபஞ்சத்தில் இன்னும் தர்மம் உயிரோடு இருப்பதனால் தான் அங்கங்க மழை பெய்யும், மக்கள் வாழ்க்கையை ஒரு நிம்மதியாக வாழலாம். அந்த தர்மத்தை காப்பாற்றுகிற கரங்களே ஒரு பெண்ணிடத்தில் தான் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார். அது முதலில் தாய், அடுத்தது தாரம். பசிக்கு உணவு தருபவள் தாரம், பசிக்க விடாமல் உணவு தருபவள் தாய். ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட பெருமிதத்தை பெற்ற தாய்மையை ஊற்றுகிற காரணத்தினால் தான் இந்த தரணி வாழ்கிறது என்பதற்காகத்தான் பெண் விடுதலையை முன்னிறுத்தி பாடினான் மகாகவி பாரதி. நல்ல கருத்து சொன்னாங்கன்னா கை கட்டு. நம்ம வீட்டு பிள்ளைகள் அங்கே ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. பட்டிமன்றத்திற்காக பையன்களை மாதிரி கை தூக்கிட்டே ஊருவர போகணும் இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் என் நிலம் சார்ந்த என் அன்னை தமிழை மறக்க மாட்டேன் என்ற ஆர்வத்தோடு பேச வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கே நம்ம அவங்கள தெரிஞ்சா தெரிய பெற்றா விளங்கிது, பிள்ளையை பெற்றா கண்ணீர். பெற்றவன் நலனை இத்தம்மா, பிள்ளை நலனை கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தால் பூனைகள் சொந்தமிடா. சோதனையை பங்கு வைத்தால் சொந்தமில்லை பந்தமில்லை. சோதனையை பங்கு வைத்தால் சொந்தமில்லை பந்தமில்லை. இது கண்ணதாசன் வரிகள். கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை. இது முக்கியமானது. கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை. சில முதுமொழிகள் இருக்கின்ற, முக்கியமாக அவரின்றி அணுவும் அசையாது என்பது திருமூலர் வாக்கு. திருமூலர் இக்காலத்தில் இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார், பணம் ஒன்றி எதுவும் அசையாது. ஏன் சங்க காலத்திலே எங்களுடைய புலவர் கணிதம் பூங்குகிறார் என்றால் அருமையான ஒரு கருத்தை கூறியிருந்தார். யாரும் ஊரே யாரும் கேள்வி. அவர்கள் அங்கு கூறிய அந்த கருத்து ஊரே இருந்திருந்தால் அவர் கூறியிருப்பார், யாரும் பணமே யாரும் கேள்வி. காசை தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. இரு மன்னங்கள் இணைகின்ற திருமணம். இதிலேதான் சொந்த பந்தங்கள் ஆரம்பிக்கின்ற, சொந்த பந்தங்களுடைய அத்திவான். திருமணங்கள் எல்லாம் அந்த காலத்திலே சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படும்.
ஆனால் இக்காலத்திலே சந்தையில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண் இருக்கின்றால் ஆண் அங்கே சந்தையிலே விடப்பட்டு அதற்கு ஒரு விலை கூறப்பட்டது. உத்தியோகம் முடிச்சு வச்சுன்னா ஒவ்வொரு உத்தியோகத்துக்கும் ஒவ்வொரு விலை. டாக்டர், இன்ஜினியர், லோயர், அக்கௌண்டன்ட் என தொடங்கி புலம்பெயர் தொடங்கிய பிற்பாடு லண்டன் மாப்பிள்ளை, சுவிஸ் மாப்பிள்ளை, ஜெர்மன் மாப்பிள்ளை, பிரான்ஸ் மாப்பிள்ளை, கனடா மாப்பிள்ளை என்று பட்டியல் இருந்து கொண்டே செல்கிறது. சொந்தங்களும் சொத்துக்கள் தான். அந்த சொந்தங்களை சம்பாதிக்க நீங்கள் சொத்துக்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சொத்து காப்பு தத்துவத்தை கூறி இந்த பட்டிமன்றில் வாய்ப்பு தந்த மின்சார கருணாநிதிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சொத்தம் நடக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசிக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குது, ஏங்க சொத்தம்னா ரொம்ப பேர் சொல்கிறாங்கன்னு நம்ம 2 பேரும் போவோம், அங்கே தானே போவோம். செல்லம், நம்ம 2 பேரும் ஒன்றா போகிற இடத்துக்கு சொத்தம். இந்த மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொத்தம். அப்படின்னா சொத்தம்னா எப்படி இருக்கும் மாமான்னு கேட்குறேன். அது மாமா உள்ள சொந்த வாசல் திறந்து உள்ளே போனோம்னா அம்மா ஊர்வசி வேறு அழகிகள் தான் என்னை கை பிடிச்சி உள்ள கூட்டி போவோம். அப்படின்னா நான் எங்கே மாமா போவேன்? நீ நரகத்தை தான் நரகம் எப்படி இருக்கணும்? அது ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கூட்டணும். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் ஒரு தமிழர் பண்டிகைகள் எதற்காக கொண்டாடுகிறார்கள்? ஒரு தைப்பொங்கல், சித்திரை வருடம், தீபாவளி எல்லாம் எதற்காக கொண்டாடுகிறார் நினைக்கிறீர்கள்? ஒரு தைப்பொங்கல் எடுத்து வைத்துக் கொண்டோம். அதிகாலை எழுந்து கோலம் போட்டு பொங்கல் பொங்கி அம்மா சில பல ஆகாரங்கள் செய்து வைத்திருப்பார்கள். அவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு சென்று நாங்கள் கொண்டு வந்த பலகாரங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் செய்து வைத்திருப்பதை நாங்கள் சாப்பிட்டு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, மச்சான், மச்சான் சொல்லி அழகாக விளையாடுவது அதெல்லாம் தான் ஆனந்தம் இருக்கிறது. நீங்கள் ஒரு வேலையில் இல்லை, தனியே என்று வைத்துக் கொள்வோம். பொங்கல் வருகிறது, நீங்கள் பொங்கினால் என்ன, பொங்காவிட்டால் என்ன, யார் கேட்டார்? வேலை முடித்து இந்த கடவுளை உலகில் வந்து வேலை பார்க்கும் காலகட்டத்தில் வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது அந்த பிஞ்சு குழந்தை அள்ளி அணைக்கும் போது வேறு இன்பம் இருக்கிறது. அதை கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் வருமா? அவர்களை பொறுத்தவரை காசு, பணம், துட்டு, மணி என்று சொல்லி மணிக்கு பின்னாலே மணிகண்ட மாடுகாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அரிது அரிது மானுடராக பிறந்தல் அறிவு, அதனிலும் அரிது தூண்டு சொல்லி கொண்டு நீங்கி பிறந்தல் அறிவு என்று அப்படியே பாடல் இருக்கிறாங்க. அரிதாக கிடைக்கப்பட்ட இந்த மானுட பிறவியினை நீங்கள் சொந்த பந்தங்களோடு, உற்ற உறவினர்களோடு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழுங்கள். சொத்து சொத்து என்று சொல்லி சொத்துக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்காமல் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு வீடு, மறுபடியும் சின்ன வீடு, சின்னதாக ஒரு வீடு. உங்களிடம் என்ன பணம், காசு, பெயர் போல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோய் நொடி என்று வரும்போது நீங்கள்லாம் சுற்றுலா போய் படுக்க வேண்டும். உங்களுக்கு பதிலாக என்ன போய் என்னுடைய வலியை தாங்கள் சொல்லி 20 பேருக்கு நான் பணம் கொடுத்து என்னுடைய வலியை தாங்கள் சொல்லி விட. உங்களது முக்கியமான சொத்து என்பது உங்களது உடல், உங்களது மனம். இந்த இரண்டையும் ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று வாய்ப்பட்டவங்க நன்றி ஒரு விடவரை நன்றி. ரிட்டையர் ஆன ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பிஎஃப் வந்தது. எங்கள் வீட்டு அம்மா கூட்டிகிட்டு அப்படியே போய் ஒரு நகைக்கடையில் வாங்கியாச்சு. ராத்திரி கூட அந்தமா கணக்கு போட்டுருது. 2 லட்சத்துக்கு மொத்தம் எவ்வளோ வாங்கினாங்க எல்லாம் வாங்கி முடிச்சு பிற்பாடு வெளியில் வரும்போது அந்த நகைக்கடைக்காரன் என்னை ஏழை பார்த்துட்டு ஒரு பர்ஸை என் கையில் கொடுத்தாங்க தெரியுமா? இப்போ தான் நினச்சேன், என் பர்ஸை காலியாகிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுத்தான் பற்றியா என் கையில். எங்கள் வீட்டில் அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு என் கூட வந்ததுனால தான் ஒரு பர்ஸு கிடச்சிருக்கு. அங்கே தான் சார் வாழ்க்கையே இருக்கு. மாண்புமிகு நடுவர் ஐயா அவர்களே, பாசமெனும் போலி விலையில் சிக்கி தவிக்கும் எதிர்த்தரப்பு நண்பர்களே, பணம்தான் பலம், பணம்தான் சந்தோஷத்தின் ஆதாரம் என்று பேச வந்திருக்கும் எந்தரப்பு நண்பர்களே, அண்ணன் முதல்ல சொன்னது போல டிக்கெட் வாங்கி சந்தோஷத்தை தேடி உங்களோட நேரத்தை எல்லாம் செலவழிச்சு வந்திருக்கும் சபையோரே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம்.
ஐயா ஒரு விஷயத்தை கவனித்தீங்களா? இவர் தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததி என்று எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சொத்து பத்துகளை அதான் சிலவரை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகளை எல்லாம் வேண்டி வச்சுட்டு இங்கே வந்தவங்களுக்கு சொல்ற அதால கஷ்டம் நஷ்டம் தலைவலி நம்பினாத மக்களே நீங்கள் எனக்கு கதையை கேட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுக்கும் கூட பிள்ளைகளுக்கும் தேவையான சொத்து பத்துகளை வாங்கி வச்சு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அரபாயின் சாருக்கு ஒரு ராசி பலம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணா கீழடி வாய்ஸ் அண்ணா அவங்களோட வாய்ப்புக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ நதியா நீங்கள் ஒரு பரிசு பிறந்த நாளோ திருமண நாளோ வந்தா நீங்கள் அவங்களுக்கு ஒரு வருங்கையோட போய் வாழ்க்கை மட்டும் தெரிவிச்சுட்டா போதுமா? அப்படி சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாங்க. இல்ல தானே நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க வரணும். அதுக்கு என்ன தேவை? பணம். காசு பணம் இல்லைன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜையும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ இதுதான் நிதர்சனம். இதைத்தான் கண்ணதாசன் அந்த காலத்திலேயே ஒரு பாட்டுல சொன்னேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே சொந்தம் என்னடா பந்தம் என்னடா காசு இல்லாதவர் குடும்பத்திலே. அழகா சொல்லியிருக்கிறானே. ஆமா இல்லையா? சொற்களை கேட்க வந்துருந்தா அதுக்கு நாங்களும் கொஞ்சம் சொத்து பத்தோட வசதியா இருக்கும். இதுக்காக நான் சொன்ன கதையை கேட்கு. இதைத்தான் ஔவையார் நல்வழியில் அருமையாக சொல்கிறார். கல்லாமே ஆனாலும் கைப்பொருள் உண்டாயும் எல்லோரும் செல்வங்கள் எதிர்கொள்ளும். இல்லானை இல்லாலும் வேண்டாம் இன்று எடுத்த வாயில் வேண்டாம் செல்லாதவன் வாய்ச்சொல். அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். சூரியவம்சம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல சரத் மகன் சாதாரணமாக தான் இருப்பாரு. தேவயானி வந்த உடனே நட்சத்திரம் வேட்டி பார்க்குதுன்னு ஒரே பாட்டுல பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. பணம் என்ன ரொம்ப சிம்பிள், ஒரே பாட்டுல ஆயிடலாம். நம்ம வாழ்க்கையிலே வச்சு எனக்கு மறக்கவே முடியாத நாள் அப்படின்னா எனக்கு வந்து 2 நாட்களை நான் சொல்லுவேன். அதனால என்னோட குழந்தைங்களை வந்து கையில வாங்குன அந்த ஒரு தருணம், அந்த பிஞ்சு கைகளை வந்து நம்ம ஸ்பரிசம் பண்ண அந்த நேரம், இந்த பூமி தொடாத பிள்ளை பாதம், இதெல்லாம் பார்த்து நம்ம உழுதுன அந்த நாட்களை வந்து என்னால் மறக்கவே முடியாது. நீங்கள் மனசு கஷ்டமாகவோ இல்லைன்னா உடம்புல ஏதாவது கஷ்டமாகவோ இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க, ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கேட்பாங்க, என்னம்மா மனசு சரியில்லையா, ஏன் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற ஆறுதல் நீங்கள் எவ்வளவு பெரிய அலெக்சாவோ விட்டுட்டு ஏஐயோ என்னவோ எதில் நீங்கள் கேட்கணுமோ கிடைக்கவே கிடைக்காது. பணங்கிறது என்னங்க, வெறும் பேப்பர் தானே. நீங்களோ நானும் ஒத்துக்காத வரைக்கும் பணம் வெறும் பேப்பர் தான். அப்படியே நம்ம ஒத்துக்கிட்டாலும் திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி பேப்பராக தானே மாறணும். ஆனால் சொந்தம் அப்படி கிடையாது. உங்கள் பெரியப்பா பெரியம்மா எப்பவுமே உங்களுக்கு பெரியப்பா பெரியம்மா. அடுத்தது பணம் இல்லாதவங்களை நம்ம ஏழைன்னு சொல்லுவோம். உறவுகள் இல்லாதவங்களை நம்ம அனாதைகள்னு சொல்லுவோம். அனாதையா வாழ்றதை விட ஏழையா வாழ்றது எவ்வளவோ மேல் அப்படின்னு நான் சொல்லலைங்க, நம்மளோட அன்பு மிகு மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. அன்பும் அரணும் உயிர்க்கு அமர்ந்தவை, பின்பும் பொருளும் அதற்கு இலவை. பணம் இல்லாதவர் ஏழை, பாசம் இல்லா பணம் விஷம் இப்படின்னு சொன்னவங்க நம்ம ஔவையார். பொருள் இல்லாத பொய்யா உயிர், உயிர் இல்லாத பொருள் தான் பொய்யா அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் நம்ம மூதாதையர்கள்லேருந்து இன்னைக்கு நான் வரைக்கும் சொன்னதான் முக்கியம் சொன்னதான் முக்கியம்னு சொல்றேன். அதை ஏற்றுக்காத எதிரிகளே எங்கே போய் சேர்க்கறதுன்னு தெரியல.